புதினா பச்சை மிளகாய் ஃப்ளேவர்ல ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ருக்கீங்களா? செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். மசாலா அரைக்க ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, 10 பெரிய பீசஸ்க்கான அளவுங்க இது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. நீங்க காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. தண்ணியே ஊத்தாம நல்லா நைஸா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அரை மூடி அளவுக்கு லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல வேற எந்த பொடியும் நான் சேர்க்கல. இப்ப இதுல நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகளை சேர்த்து இருக்கிற மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி வச்சிருங்க. மீன் துண்டுகளும் நல்லா தண்ணி வடிச்சிட்டு தாங்க சேர்த்தணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா சாப்பிடும்போது ஒரு கடாயிலையோ இல்ல ஒரு பேன்லயோ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு மீன் துண்டுகளை போட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு பொரிச்சிடுங்களேன். ரொம்பவே சுவையா இருந்ததுங்க. கண்டிப்பா நீங்க இது ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நம்ம இந்த கார்ன்ஃபிளவர், அரிசி மாவு அதெல்லாம் எதுவுமே சேர்க்காததுனால மேல அப்படியே ஒரு லேயர் ஆஃப் மசாலா எல்லாம் இருக்காது. இது நல்லா அந்த புதினா கலவையில ஊறினதுனால பொரிச்சு எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையா இருக்கும். சப்போஸ் மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டீங்க, குழக்குழன்னு ஆயிடுச்சுன்னா மட்டும் 1 அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க இது ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு அப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.